இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியம். நமக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ற அந்த சாமி சிபிக்கும் அதை புரிய வைக்கணும். ஜனாமா. தமிழ், நாம எல்லாருமே குடும்பமா கோயிலுக்கு போறோம். உன்னோட குடும்பத்தையும் கூட்டிட்டு வா, எல்லார்கிட்டையும் சொல்லிடு. இல்ல ஜனாமா, எங்க வீட்ல எல்லாராலையும் வர முடியாது. ஏன், என்னாச்சு? அது எல்லாரும் வர முடியாது. அம்மாக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு ஜனாமா. என்ன வேலை இருந்தா என்ன? கோயிலுக்கு தானே போறோம், போயிட்டு வந்து பாத்துக்கலாம். நான் வேணா பேசட்டுமா? இல்லம்மா, தேனுக்கு வேற எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த நேரத்துல தேனை மட்டும் தனியா விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதான். சரி, அவங்க இருக்கட்டும், நீ கிளம்பு. சரிங்க ஜனாமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்யா. வணக்கம். கண்ணுமுழிச்சு பாரு வெண்பா. வெண்பா 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 கண்ணுமுழி. ஐயோ வெண்பா. வெண்பா எந்திரி வெண்பா. வெண்பா பாத்து வெண்பா. பாத்து வெண்பா. பாத்து அம்மாடி. வெண்பா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு அப்பா அம்மா எல்லாம் முக்கியம் கிடையாதா? எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. வெண்பா, ஆர் யூ ஆல் ரைட்? ஐயோ மாப்பிள்ள. முட்டாள நீ, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நான் தான் வேணா வேணும் ஒதுக்கி போறேன்ல. எனக்காக ஓவசரம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? வெண்பா புரிஞ்சுக்க, கம்பல் பண்ணினா ஒருத்தரோட வாழ முடியாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, இனிமே உன் முகத்துல கூட முடிக்க மாட்டேன். வெண்பா அழாத வெண்பா. வெண்பா அழாத, இங்க பாரு. என்னடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? நீ செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அழாத வெண்பா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுவோம்னு தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லா வருஷமே என் மேல யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்ல. அதனாலதான் என் ஆசைய ஒதுக்கி வச்சுட்டு அத்தா அந்த சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இங்க பாரு, அதெல்லாம் நடக்காது வெண்பா. நீ அண்ணனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. அம்மா தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆனா அத்தை பேச்சுதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே வர்ஷினி. அத்தா சுத்தமா காதலியே வாங்க மாட்டேங்கிறாரு. எந்த நம்பிக்கையில நான் அத்தனுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அத்தா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எப்படி நான் அவர் மனச மாத்துறது? நாள் ஆக ஆக அத்தா என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு வர்ஷினி. கணேஷ் மாமா தான் கூட இருக்காருல்ல, அவர் உன்னை விட்டுருவாரா? ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்பிக்கையா இரு வெண்பா. இல்ல வர்ஷினி, நான் ஒன்னும் சிபி அத்தனை இன்னைக்கும் நேத்தா லவ் பண்ணல. சின்ன வயசுல இருந்தே அவர் தான் என் புருஷன்னு பேசுவாங்கல்ல. ஜனாமா கூட குழந்தைங்க மனசுல இதெல்லாம் விதைக்காதீங்கன்னு திட்டுவாங்க. ஆனா அப்பாவும் அத்தையும் உறுதியா நாங்க 2 பேரு தான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்த்து. அதுதான் அவளோட இயல்பு. ஆனா சிபி ஷார்ட் டெம்பர், நினைச்சதை முடிக்கணுங்கிற பிடிவாதம் உள்ளவன். ரொம்ப மூர்க்கமா இருப்பான், டப்பு டப்புட ரியாக்ட் பண்ணுவான். கோவப்படுறதுனால ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்களே, அதனால தன்மையா பேசணுங்கிற எண்ணம் எல்லாம் சிபிக்கு சுத்தமா கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை வெண்பாக்கு கட்டி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? நரகமாயிடும். தினம் தினம் 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை நடக்கும்.
அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சிபி வெண்பா வாழ்க்கைய வெறுமையாக்கிடுவான் சேது. 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். எப்பவுமே கல்யாணத்துல மன பொருத்தமும் குண பொருத்தமும் ரொம்ப முக்கியம். வெண்பாவால சிபிய ஹேண்டில் பண்ண முடியாது. சிபி மாதிரி ஒருத்தனை வழிக்கு கொண்டு வர தமிழ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணால தான் முடியும். அதே மாதிரி தமிழ் மாதிரி ஒரு பொண்ணுக்கு சிபி மாதிரி தைரியமான ஒருத்தன் தான் பொருத்தமா இருப்பான். சேது, இப்ப சொல்லு, நான் எடுத்த முடிவு தப்பா? நான் வெண்பாக்கு கெட்டது பண்ணிடுவேனா? இல்ல ஜனம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரி. எனக்கு தான் புரியல. அத்தானுக்கு பொருத்தமான ஆளு தமிழ் சிஸ்டர் தாம்மா. அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வெண்பாக்கு எப்படியாவது நான் புரிய வைக்கிறேம்மா. உங்களுக்கு இதுல என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்கம்மா, நான் பண்றேன். நம்ம தமிழையும் அத்தானையும் எப்படியா சேர்த்து வைப்போமா? எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான் சேது. நல்லது எந்த பக்கம் இருந்தாலும் எப்பவுமே நீ அந்த பக்கம் தான் நிப்ப. இப்படியே இரு.